கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள் வாழும் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தேசத்திலே இயற்கையாகவும் செயற்கையாகவும் பல அழிவுகள் வரலாம். ஆனால் இதற்கு காரணம் என்று பார்த்தால் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போகும்போதுதான் அப்படிப்பட்ட அழிவுகளுக்கு தேவன் அந்த தேசங்களை ஒப்பு கொடுப்பார் என்று பார்க்கிறோம். முந்தைய வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். முந்தைய வசனம் சொல்லுகிறது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, அதாவது தேசத்திலே மழை இல்லாமலோ பஞ்சத்தினாலோ வெட்டுக்கிளிகளினாலோ தேவன் அழிவை அனுப்பும் பொழுது, அது மட்டுமல்ல எவ்விதமான அழிவு, தீவிரவாத தாக்குதலோ யுத்தங்களோ எவ்விதமான தாக்குதல்கள் எவ்விதமான அழிவுகள் வந்தாலும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தேவனுடைய ஜனங்களைத்தான் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஹல்லேலூயா, தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாறி பொல்லாத வழிகளை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை தேடாதபடி, தேசத்திற்காக திறப்பிலே நிற்காதபடி தங்களுக்கு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பில் வாயிலே நின்றார். இங்கே ஜனங்கள் பொன் கண்டுக்குட்டியை செய்து அவர்கள் தேவன் என்று வழிபட்டு தேவனுக்கு கோபமூட்டின போது அந்த தேவனுடைய கோபத்தினாலே ஜனங்களை அழிக்காதபடிக்கு மோசே ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்விதமான கிரியைகளை தான், இவ்விதமானவர்களை தான் தேவன் இன்றைக்கு திறப்பிலே தேடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நாம் தேசத்திற்காக நம் ஜனங்களுக்காக நாம் திறப்பிலே நின்று தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நம் தேசங்களுக்கும் நம் ஜனங்களுக்கும் பெற்றுத்தர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நம் தேசத்திற்காக நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோம். ஜனங்களை பாதுகாப்போம், தேசத்தை பாதுகாப்போம், நம்மையும் பாதுகாப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று எங்களோடு தேவன் பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. உங்கள் பலத்தால் எங்களை இடைக்கட்டுவீராக ராஜா. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசங்களுக்கும் எங்கள் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமானவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.